அம்மா டிரைவர் வந்தாச்சுமா. சொல்லுங்க முதலாளி அம்மா. எப்ப வருவார் உங்க முதலாளி? எனக்கு தெரியாதுங்கம்மா. தெரியாதா? நீதானே அவரை டிராப் செஞ்ச? ஆமாமா. அப்போ எங்க போனாருன்னு தெரியாதுங்கற? அவரை டிராப் பண்ண இடம் மட்டும் தெரியுமா, ஆனா அவர் எப்ப வருவாருன்னு தெரியாதுமா. எங்க டிராப் பண்ண? ஊருக்கு வெளியே இருக்க பார்க் பக்கத்துல டிராப் பண்ணமா. அங்க உன் முதலாளிக்கு என்ன வேலை? எனக்கு தெரியாதுமா. அங்க யாரெல்லாம் இருந்தாங்க? நான் கவனிக்கலாமா. என்ன உன் முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறதா நினைச்சு என்கிட்ட உண்மையெல்லாம் மறைக்க பாக்குறியா? இல்லம்மா, சத்தியமா இல்லங்கம்மா. உன் முதலாளிய டிராப் பண்ணியே அங்க வயசு பொண்ணுங்க யாராவது இருந்தாங்களா? அப்படி யாருங்க இல்லம்மா. அதுக்கு முன்னாடி, அதாவது ஆபீஸ் விட்டதும் எங்க போனாரு முதலாளி? டீ கடைக்கு போய் சில சாமான்கள்லாம் வாங்கினாருமா. அப்புறம் வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னாரு, ஆனா திடீர்னு பார்க்ல டிராப் பண்ண சொல்லிட்டாருமா. ஏன் சொல்லு. ஏன்? வழியில யாரையோ பார்த்து பேசிட்டு இருந்தாருமா. யாரையோனா சொல்லு. யாரு? வள்ளிமா. வள்ளியா? சூர்யா, இங்க உனக்காக தேவநந்தினி காத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா வள்ளி கிட்ட பேசிட்டு இருக்கியா? எத்தனை நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம். வள்ளி, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு? இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எட்ரா வண்டிய. சரிங்க. ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனா சூர்யா? ரொம்பவே காக்க வச்சிட்ட வள்ளி. சாரி சூர்யா. ஏன் வள்ளி, நம்ம காதல உதறிட்டு போன? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற சூர்யா? காலம் நம்மள தாண்டி ஓடி போயிட்டே இருக்கு. அத புடிச்சு நிப்பாட்டி என்ன பண்ண போற? என்ன வெறுத்துட்டு நீ போகலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உன்னை என்னால வெறுக்க முடியுமா சூர்யா? எவ்வளவு உரிமையா உன்னை போவான்னு கூப்பிட்ட. உனக்கு ஞாபகம் இருக்கா? கட்டிக்க போறவரை இப்படி கூப்பிடலாமான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அவனை நான் கட்டிக்கிட்டாலும் அவன் என் ஃப்ரெண்டு மாதிரி தாண்டின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நானா உன்னை வெறுப்பேன்? உன்னை யாராலையும் வெறுக்க முடியாது சூர்யா. அப்புறம் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? நானா எடுக்கல, எடுக்க வச்சாங்க. எடுக்க வச்சாங்களா? யாரு? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல. யாரு வள்ளி? தேவநந்தினி. தேவநந்தினியா? அவதான். அவ ஏன் ஒண்ணு மிரட்டணும்? உனக்கு தெரியாதா சூர்யா? நீ என்ன காதலிச்ச, ஆனா அவ உன்னை காதலிச்சா. அதான் அவகிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அதிகாரம் இருக்கு. நான் ஒண்ணும் இல்லாதவ தானே சூர்யா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே வள்ளி. அப்ப நீ என்ன நம்பவே இல்லையா? குடும்பத்தோட உயிரா இல்ல காதலான்னு கேள்வி வரும்போது எல்லா ஏழை பொண்ணுங்களும் என்ன முடிவு எடுப்பாங்களோ அதேதான் நானும் எடுத்தேன். என்ன சொல்ற வள்ளி? ஆமா சூர்யா, பணக்காரியா பிறக்காம ஏழையா பிறந்த எனக்கு உன் மேல காதல் வந்திருக்கவே கூடாது. நானும் நீயும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா சூர்யா? மறுநாளும் அதே காஃபி ஷாப் வாசல்ல உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். நீ வர்றதுக்கு முன்னாடி தேவநந்தினி அடி அட்களோட அங்க வந்தா. தேவநந்தினி என்ன கடத்தி வச்சு நைட்டோட நைட்டா குடும்பத்தோட காலி பண்ணிட்டு போயிடணும்னு மிரட்டினான். எவ்வளவு பணம் என்னாலும் தரேன்னு சொல்லி நேரம் பேசினா.
நான் முடியாதுன்னு சொன்னா மறுநாளே என் குடும்பத்தை கூண்டோட கொன்னு புதைச்சிருவேன்னு சொன்னா. நான் ரொம்ப பயந்துட்டேன் சூர்யா. இந்த ஊரே வேணான்னு நைட்டோட நைட்டா என் குடும்பத்தோட அப்பவே காலி பண்ணிட்டு போயிட்டேன். தேவநந்தினி உன்னை மிரட்டுற அளவுக்கு மோசமானவளா? அன்னைக்கு அவ சொன்னது என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. உன்னை அடையறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வேன்னு என்கிட்ட சொன்னா சூர்யா. தேவநந்தினிய பத்தி உனக்கே தெரியும். அவ ஒரு முடிவு எடுத்துட்டா அத செஞ்சு காட்டாம ஓயவே மாட்டா. இப்ப சொல்லு சூர்யா, அவளை எதிர்த்து என்னால நிக்க முடியுமா? அதுக்காக இப்படி பயந்து ஓடணுமா? வேற வழி? உனக்கு பொண்டாட்டியா வர எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு மனசை தேத்திக்கிட்டு தலை விதிய நொந்துக்கிட்டு அப்படியே இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க சூர்யா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்? ஏன்னா எனக்கு சூர்யாவை தவிர வேற யாரையும் பிடிக்கல. நீ காஃபி கிளப்ல வச்சு கொடுத்த ரோஸ இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்க சூர்யா. அத பாத்துக்கிட்டே உன்னை நினைச்சுக்கிட்டே என் வாழ்க்கைய ஓட்டிடுவேன் சூர்யா. காலம் பூரா இப்படி கவலையோட வாழணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? தலை எழுத்துன்னு சொல்லாம இத வேற எப்படி சொல்றது? இல்ல, இதை இப்படி விடக்கூடாது. இப்பவே வா, தேவநந்தினி கிட்ட போய் நியாயம் கேட்போம். கேட்டு பதில் சொல்ல முடியல. நடந்ததை எதையும் மாத்த முடியாது சூர்யா. நீ உன் வழியில போ, என் வழிய நான் பாத்துக்கிறேன். உன் கண்ணுல படவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி என்ன உன் கண்ணுல பட வச்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நிமிஷத்தோட நம்ம பிரியிறோம் நிரந்தரமா. நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிருக்கலாம், அது விதி. அதுக்காக ஒருத்தர் பாத்துக்கவே கூடாதா? என்னால முடியாது சூர்யா. என் மனசுல இருக்கிற சூர்யா வேற, இப்ப இந்த சூர்யா வேற. எனக்கு அந்த சூர்யாவே போதும். நாம இனிமே சந்திச்சுக்கிட்டா அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. நம்ம இப்ப பேசிக்கிறது தேவநந்தினிக்கு தெரிஞ்சா அவ என்ன முடிவெடுப்பான்னு யாராலையும் யோசிக்க கூட முடியாது. அதனாலதான் சொல்றேன், நிரந்தரமா நம்ம பிரிஞ்சிடலாம். நான் சொல்றதை கேளு. இல்ல சூர்யா, நான் இனிமே இங்க இருந்தா நீ ஏதாவது சொல்லி என் மனச மாத்த பாப்ப. நான் போறேன். நில்லு. இந்த தேவநந்தினி முன்னாடியே இப்படி நடந்துக்கிறீங்கன்னா நான் இல்லாதப்போ என்னென்னலாம் பண்ணுவீங்க? இல்ல, இத இப்படியே விட்டா என்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல எவளுமே இருக்க மாட்டா. வள்ளி, என்ன? நான் சொல்றதை கேளு வள்ளி. சொன்ன கேளு சூர்யா. வள்ளி, தேவநந்தினி என்ன பண்ற? முதல்ல துப்பாக்கியை கீழே போட. எனக்கே துரோகம் பண்றியா சூர்யா? நீ வருவன்னு நான் அங்க வீட்ல காத்துட்டு இருக்கேன். நீ இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? வள்ளின்னு ஒருத்தி இருந்தாதானே அவ பின்னாடி நீ போவ. அப்படி ஒருத்தி இல்லவே இல்லனா? தேவநந்தினி சொன்னா கேளு. நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. வள்ளி, குட் பை. வள்ளி, தேவநந்தினி, 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 உனக்கு கூட ஆகலையே. ஏன் உனக்கு இந்த அவசரம்? ஏன் எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுற? உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டாங்க. முதல்ல அவளை பார்த்துட்டு அப்புறமா நான் இருக்கேனா செத்துட்டேனான்னு பார்க்க வரியா? எனக்கு நம்ம தூங்குறதே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. வள்ளி பாவம், நம்ம வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு போகதான் வந்தா. நீதான் அவளை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கொன்னுட்ட.
பொய் சொல்லாத. எவ்வளோ ஒருத்திக்காக நீ தொட்ட தாலி கட்டின உன் வைஃபையே கொன்னுட்டல. இந்த தேவநந்தினிய ஏமாத்திட்டல. விட மாட்டேன் சூர்யா, உன்னை நான் விட மாட்டேன். தேவநந்தினி வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. சீ! இனிமே நான் உயிரோட இருந்தா அது இந்த தேவநந்தினிக்கு அவமானம். தேவநந்தினி சூர்யா, என்னையே கொன்னுட்டல. உன்னை விட மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை விட மாட்டேன். உன்னையே நம்பின என் கழுத்தை அறுத்துட்டல. உன்னை கொல்லாம விட மாட்டேன் சூர்யா. தேவநந்தினி இப்ப நான் செத்து போயிடலாம், ஆனா திரும்ப வந்து உன்னை பழி வாங்குவேன். இது சத்தியம் சூர்யா, சத்தியம். தேவநந்தினி 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 நான் கொல்லணும் தேவநந்தினியை கொல்லல. வள்ளி அவ கொன்னுடக்கூடாதுங்கிற வேகம், பாவம் வள்ளி அவ காதலையும் விட்டு கொடுத்து இப்ப அவ உயிரையும் விட்டுடக்கூடாதுங்கிற ஆதங்கம் அது தேவநந்தினி உயிரையும் பறிச்சிடுச்சு. வள்ளியை என்னால காப்பாத்த முடியல. தேவநந்தினி உயிரோட இருந்தப்ப அவளை விட்டு விலைக்கு போயிடணுமோனோ, அவளை கொலை செஞ்சிடணுமோனோ நான் நினைச்சதே இல்ல. இது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த கடவுளுக்கு தெரியும். ஆனா நான் சொன்ன எதையும் தேவநந்தினி காதுல வாங்கவே இல்ல. அவ மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத நம்பி இருந்தானா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. தேவநந்தினி பிடிவாதக்காரியாவே எனக்கு அறிமுகம் ஆனா, பிடிவாதக்காரியாவே என் கூட வாழ்ந்தா. கடைசியில பிடிவாதக்காரியாவே செத்தும் போயிட்டா. யாரு உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நான் புரிஞ்சுக்கிறேன் சார். நான் உங்களை நம்பினது வீண் போகல. நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி எல்லாத்தையும் சொன்ன பிறகு உங்க மேல இன்னும் நம்பிக்கை அதிகமாயிருக்கு. அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம வள்ளிய காப்பாத்துறதுக்காக நீங்க அவசரப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம் தேவநந்தனையும் கொன்னுடுச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட். இத சொல்லவா சார் நீங்க இவ்ளோ நாளா தவிச்சிட்டு இருந்தீங்க? அனு, உனக்கு இது தப்பா தெரியாம இருக்கலாம். ஆனா தேவநந்தினி உயிர் போனது இந்த கையாலதான். என்னதான் எதிர்பாராம நடந்ததுன்னு சொன்னாலும் கொலைதான். ஒரு உயிரை பறிக்கிற அதிகாரம் இந்த உலகத்துல இன்னொரு மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. ஆனா தேவநந்தனே அப்படி நினைக்கலையே சார். உங்களை விரும்பின ஒரே காரணத்துக்காக அந்த பாவப்பட்ட வள்ளிய கொன்னுட்டாலே சார். அப்போ தப்பு தேவநந்தினி மேல தானே சார்? ஆனா தேவநந்தினி என் கையால செத்து போனது என் மனசுல பெரிய குற்ற உணர்ச்சியா ஆழமா பதிஞ்சிடுச்சு. எத்தனையோ நாள் நான் தூக்கம் இல்லாம தவிச்சேன், புலம்புன. அப்பெல்லாம் பங்கஜ் தான் என் கூடவே நின்னா. தேவநந்தினியை கொலை பண்ண பழி தனக்கு வரட்டும்னு பங்கஜும் முடிவு பண்ணா. யாருக்கும் தெரியாம பாடியை புதைச்சத போலீஸ்க்கு விஷயம் போகாம பாத்துக்கிட்டதுன்னு எல்லாத்தையும் பங்கஜ் தான் செஞ்சான். தேவநந்தினி ஃபாரின் போனா அங்க ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு ஊரை நம்ப வச்சோம். நான் என் கவனத்தை எல்லாம் பிசினஸ்ல செலுத்த ஆரம்பிச்சேன். தேவநந்தினியோட கனவான தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ்ங்கிறத நம்பர் 1 கொண்டு வரதுக்கு நான் போராட ஆரம்பிச்சேன். எனக்கே தெரியாம நான் தேவநந்தினிக்கு செஞ்ச துரோகத்துக்கு இது நான் செய்யற பரிகாரமா இருக்கட்டும் முடிவெடுத்தேன். நேரம் கால பார்க்காம உழைக்க ஆரம்பிச்சேன். பிசினஸ் பெருசா வளர்ந்தது. டயத்துக்கு சாப்பிட கூட முடியாம பிசினஸ் வெறியோட ஓடுன. என்னோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது என்னோட உழைப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்தது தேவநந்தினியோட இழப்பு. அவளை கொன்னுட்டேங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங்ன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த குற்ற உணர்ச்சியால நான் விளையாடிக்கிட்டு இருந்தப்பதான் உன்னை ஆட்டோல பார்த்தேன். அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். சார், சும்மா குற்ற உணர்ச்சின்னு சொல்லாதீங்க. அந்த கில்ட்டி ஃபீலிங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னால முடியலனோ. எப்பெல்லாம் எனக்கு என் மேல வெறுப்பு வருதோ உடனே அந்த சீக்ரெட் ரூம்ல போய் உட்காந்துருவேன். தேவநந்தினி பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் அந்த ரூம்ல தான் இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அவகிட்ட மனமுருகி மன்னிப்பு கேட்பேன். என் கோபம் கொஞ்சம் தனியும். அப்பதான் நான் வெளியே வருவேன். அன்னைக்கு நீ கேட்டியே அந்த சீக்ரெட் ரூம்ல என்ன இருக்குன்னு. அங்க இருக்கிறது அத்தனையும் தேவநந்தினியோட நினைவுகள் தான். ஆனா இனிமே அந்த ரூம்குள்ள போற அவசியம் உங்களுக்கு வராது சார். இன்னைக்கு சந்திரகிரகணம். நான் அவளை வேணுனே கொள்ளலங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். இல்ல
நான் பண்ணது கொலைதான் அவன் முடிவு பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்படி எதுவும் நடக்காது சார். நீங்க சொன்னதை கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. தேவநந்தனே நான் தடுத்து நிறுத்துறேன் சார். நம்ம வாழ்க்கைக்காக, உங்க பக்கம் இருக்கிற நியாயத்துக்காக தேவநந்தனை கிட்ட நான் போராடுறேன் சார். இந்த நிலாவை நாளைக்கு இப்படி நம்ம சேர்ந்து நின்னு பாப்போமான்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில நடந்த அத்தனையும் மறைக்காம உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நான் நல்லவன் சொல்றதுக்கு உலகத்துல 2 சாட்சி தான் இருக்கு. ஒண்ணு என் மனசாட்சி, இன்னொன்னு இந்த நிலா. மூணாவதா என்னையும் சேர்த்துக்கோங்க சார். வாங்க சார், உள்ள போலாம். வாங்க சார். சார், இந்த இடத்துல எப்படி சார் தங்குறது? இங்க வர வழியில எத்தனை பேரை பார்த்தோம். அவங்களாம் இந்த மாதிரி இடத்துல தான் தங்குறாங்க. அப்ப நம்மளாலையும் முடியும்ல? சார், ராத்திரி கரடி புலி ஏதாவது வந்துருச்சுன்னா? அதான் சிங்கம் நான் இருக்கனே, அடிச்சு பரட்டிட மாட்டேன். சார், இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு தூக்கமே வராது. தூக்கம் வராததுக்கு காரணம் இந்த இடம் இல்ல, பசி. இரு வரேன். அனு, வரும்போதே பார்த்தேன். இது எல்லாம் உனக்கு தான், சாப்பிடு. தூக்கம் தானா வரும். ம். நீங்களும் சாப்பிடுங்க சார். இந்த மாதிரி மாம்பழம் ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது பாத்தியா? காட்டுல மட்டும்தான் சார் கிடைக்கும். நேச்சர்ஸ் கிஃப்ட். இன்னைக்கு நம்ம இதை சாப்பிடணும்னு நமக்கு எழுதி வச்சிருக்கு. சாப்பிட்டாச்சுல? இனிமே நிம்மதியா தூங்க. காவலுக்கு நான் இருக்கேன், பயப்படாத. சார் கொடுங்க, நான் போடுறேன். நான் பாத்துக்கிறேன். உட்காரு. சார் உட்காருங்க, பேசிட்டு இருக்கலாம். பேசிட்டு இருக்கலாமா? அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க, கால் வலிக்கலையா உனக்கு? பேசாம ரெஸ்ட் எடு, எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வரல, போர் அடிக்குது. அடம் பிடிக்காத அனு. தூக்கம் வரலன்ற தூங்குனா எனக்கு தூக்கம் வரல. சின்ன குழந்தையா இருந்தா 2 அடி அடிச்சு தொட்டில்ல போட்டு தாலாட்டி தூங்க வைக்கலாம். உன்ன நான் என்ன பண்றது? ஏன் என்னையும் தொட்டில தூங்க வைக்கலாமே? வாவ், ஐடியா. சார் எங்க போறீங்க? ஆசைப்பட்டுட்ட, இரு வரேன். சார் என்ன சார் பண்றீங்க? கேட்டிய தொட்டில், இரு. போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஹே, இதுல என்ன வெக்கம்? சுத்தி இங்க மனுஷங்களே கிடையாது. நம்மள பார்த்தா கிளியும் குரங்கும் தான் பார்க்கணும். பார்த்துட்டு போட்டோம்.
அதுங்களும் என்ஜாய் பண்ணட்டும். சார் ஓகே வா. இப்ப தொட்டில்ல படுக்க போறியா இல்லையா? ம். லாலிலே லாலி லாலிலே. அனு, என் வாழ்க்கையில நடந்த பெஸ்ட் திங் நீ எனக்கு ஒய்ஃபா வந்ததுதான். நாளையோட நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். அப்புறம் நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஏகாந்தமான இடத்துல வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழலாம்.